அப்பா இது முதல் நூல் சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை. அதை வைத்து வந்த வழிநூல் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி. அதை வைத்து மிகப்பெரிய விரிநூலாக வந்தது தான் இந்த பெரிய புராணம். நம்ம சேக்கிழார் முதல் நூலாகவும் வழிநூலாகவும் திருத்தொண்டர் தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதையும் எடுத்துக்கிறாரு. அதை வைத்து 4286 பாடல்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை சேக்கிழார் அவர்கள் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு படைக்கிறாரு. அதுக்கு பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி பெயர் கொடுக்குறாரு. இந்த புராணத்தை எழுதுறதுக்கு மன்னன்கிட்ட வாய் வழியாக சொல்லியாச்சு. ஆனால் இதை எழுதணும் அப்படின்னா இதற்கு நிறைய கள ஆய்வுகள் செய்யணும், நிறைய இடங்களை போய் பார்க்கணும், நிறைய சுவடிகளை பார்க்கணும், நிறைய கல்வெட்டுகளை தேடி படிக்கணும் அப்படின்னு மன்னன் கிட்ட கேட்குறாரு. உடனே மன்னன் என்ன சொல்கிறான், இந்த தலைமை அமைச்சர் பதவியை விடுத்து முழுவதுமாக நீங்கள் இந்த காப்பியத்தை படைப்பதற்கு உங்களுடைய வாழ்நாளை செலுத்துங்கள், அதற்கு என்ன பொருள் உதவி வேண்டுமானாலும் இந்த சோழ அரசு செய்து கொடுக்கும் அப்படின்னு மன்னன் சொன்ன உடனேயே சேக்கிழார் அதை சிறமேற்கொண்டு எழுத தொடங்கிறாரு. ஓராண்டு இந்த காப்பியம் எழுதப்படுது. சித்திரை மாதம் திருவாதிரை தொடங்கி அடுத்த வருடம் சித்திரை மாதம் திருவாதிரை அன்றைக்கு இந்த காப்பியம் எழுதி முடிக்கப்படுது நம்முடைய சேக்கிழார் அவர்களால்.